கங்காவும் குமரனும் வந்து ரொமான்டிக்கா வந்து பேசிட்டு இருக்கிறது பார்த்துட்டு வந்து காவேரி வந்து அப்படியே வந்து திகைச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து பார்த்துடுறாங்க நம்ம கங்கா. நான் அப்போவே சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு பார்த்தியா அப்படின்னோடனே, ஐயோ பார்த்துட்டாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அப்படியே பவலா காட்டிட்டு அப்படியே வந்து நெளிஞ்சுக்கினே நிற்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரியும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து காவேரி சாரி மாமா சாரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு பாவம் அவள் வந்து எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருக்கோம் அவளுக்கு. என்ன கங்கா சொல்கிற, நம்ம 2 பேரும் வந்து இந்த மாரி இருந்தா அவ சந்தோஷம் தானே படுவா. எப்படி வேதனைப்படும்? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவ விஜய விட்டு பிரிஞ்சிருக்கால்ல. இந்த டைம்ல நம்ம 2 பேரும் இப்படி இருந்தா அத பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமா தானங்க இருக்கும். அப்படின்னோனே, கங்கா நான் இத பத்தி யோசிக்கல கங்கா. எல்லாத்தையும் பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. கண்ட நேரத்துல கண்டபடி நடந்துக்க முடியுமா? இந்த வீட்ல எவ்வளோ பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கங்க அப்படின்னோனே, சாரி கங்கா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் வந்து சீக்கிரமாவே வந்து இத புரிஞ்சுக்கிட்டேன் கங்கா. ப்ளீஸ் கங்கா என்ன மன்னிச்சிடு அப்படின்னோனே, இதில மன்னிப்பு கேட்டு என்னங்க இருக்கு? காவேரியோட மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவ பார்க்குற பார்வை, அவ பேசுறது, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து விஜய் பத்தி தாங்க இருக்கு. அவ விஜய ரொம்ப விரும்புறாங்க. அவ தவிக்கிற தவிப்பு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க அப்படின்னோனே, சரி கங்கா இதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்னதான் தேர்வு? வேற வழியே கிடையாதுங்க. விஜய் கூட காவேரியை சேர்த்து வைக்கணும். அம்மா மனசு மாறணும். இதுதாங்க ஒரே தீர்வு அப்படின்னோனே, இதெல்லாம் நடக்குமா கங்கா? நடந்து தாங்க ஆவணும். நீங்க வந்து எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணுங்க. விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்க. அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்ட் பட்டுட்டோம்னு தோணுது. இப்போவாவது தோணுச்சு உங்களுக்கு அப்படின்றாங்க. கங்கா இந்த மாரி மறுபடியும் நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் கங்கா அப்படின்னோன பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி தனியா உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கங்கா வராங்க. என்னடி தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னோனே, ஒன்றும் இல்லக்கா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதா? நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? விஜய் பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னாங்க. அக்கா அது வந்துக்கா எனக்கு தெரியும்டி. நானும் மாமாவும் அந்த மாரி இருந்தது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. என்னக்கா நீ இப்படி சொல்லிட்ட? நீயும் மாமாவும் சந்தோஷமா இருக்கணும்க்கா. எப்பவுமே நீங்க 2 பேரும் இப்படி இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? அதனால எனக்கு சந்தோஷம் தான்க்கா அப்படின்னோனே, கரெக்டுடி உனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த மாரி இருக்கும்போது உனக்கு விஜய் ஞாபகம் வரதானே செய்யும் அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுடி உனக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னியே. அதே போய் என்கிட்டயே சொல்லேன் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அக்கா அது வந்துக்கா, இங்க பார் நீ அம்மாவ வேணா ஏமாத்திக்கலாம். ஏன் உன்னையே கூட நீ ஏமாத்திக்கலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது காவேரி. புரியுதா? புருஷன் பொண்டாட்டின்ற அந்யோன்யம் உனக்கு எப்போவோ வந்தாச்சுன்னு எனக்கும் தெரியும். நீயும் விஜயும் வந்து நல்லபடி வந்து புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோனே, அக்கா அது வந்துக்கா எனக்கு தெரியும்டி. நீ எதையும் மறைக்க முடியாது என்கிட்ட அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் கவலையே படாத. கூடிய சீக்கிரம் உன்னையும் விஜயும் நான் எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன். அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னோனே, அதெல்லாம் வேணாக்கா. அம்மா ரொம்ப கோவமா இருக்குது. பாவம்க்கா அம்மா. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. மறுபடியும் அதுக்கிட்ட இதெல்லாம் பேசி ஏன்க்கா அப்படின்னோனே, இங்கே பாருடி அதுக்காக உன் வாழ்க்கை அழியிறத நான் பார்த்துட்ருக்க முடியாது. புரியுதா? விஜய் வந்து இங்கே வந்திருக்காரு. யாருக்காக வந்திருக்காரு? உனக்காக தானே வந்திருக்காரு. அதனால் உனக்காக வந்த விஜயை வந்து நீ வந்து இக்காரணம் கூட இழக்க முடியாதுடி. புரியுதா? அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா அது வந்துக்கா அப்படின்னு. சரி கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படி தான் வழி கொண்டு வரதுன்னே தெரியலையே. பேசாமல் பொண்ணு கேட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பொண்ணு கேட்டு போனால் என்ன நடக்கும்? ஐயோ அவ்வளோதான். நம்ம பொண்ணு கேட்டு போனோம் எல்லாத்தையும் தூக்கி விசிலடிப்பாங்க. பெரிய பிரச்சனையாயிடும். அது மட்டும் கிடையாது. இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதே காவேரி தான் என் பொண்டாட்டின்னு. இங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து நீ போப்பான்னு சொல்லிட்டு என்ன காலி பண்ண அனுப்பிச்சிடுவாங்களே. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. வேறு வேலையே ஆகாது. வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அந்த சைடாக வந்து வராரு நம்ம குமரன். ப்ரோ என்கிட்ட பேசாமல் போகாதீங்க ப்ரோ. நான் ஐயோ பார்த்துட்டாரே சொல்லிட்டு ஓடி போகிறேன். என்ன இவர் இப்படி ஓடுறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தவிக்க